வெள்ளைக்காரங்க ஆவி பறக்குது பாருங்க, ஆவி பறக்குது. தந்தூரி சிக்கன் அண்ட் ஒயிட் ரைஸை போட்டு தலைவர் பிறந்து அவர் வளர்ந்த இடம் என்று மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் இடையில விசாரிக்க வந்தாங்க. இதை பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வழி கிடக்கு பிரபாகரன் இல்லம். அதை வந்து அழிச்சிருக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இது வளவு கிடக்குது. இங்கே இருந்துட்டு சுற்றி பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்தாங்க. இங்கேருந்து டிரெக்டாக கொழும்பு போகக்கூடிய வசதி எல்லா வசதிகளும் இருக்குது. இப்போ எங்களோட கொழும்பு டு எஃப்னவர்ஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி இப்போ ஏர்போர்ட்டில் விட்டுட்டு போகிறோம். அதே மாதிரி ஏர்போர்ட்டில் வந்து ரங்கராக்களும் அங்கேருந்து வரை இங்கே வந்து ஃபெசிலிட்டியாக தங்கி போகக்கூடிய மாதிரி வசதி. அப்படியே நம்ம ஏர்போர்ட்டில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி டைரெக்டாக வில்லேஜ் ஃபுட்டில் வருதுன்னு சொன்னால் அங்கே வந்து உங்களுக்கு அப்படி சர்வீஸ் இருக்காங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே போது இப்போ எங்களோட பஸ் ஏர்போர்ட்டுக்கு போய் வராது. இப்போ நீங்கள் எங்களை புக் பண்ணீங்கன்னா நாங்கள் அங்கே 2 ஏற்றிட்டு வருவோம். இப்போ புக் பண்ண சொன்னால் இப்போ ஃபாரின்லேருந்து வாராக்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். வந்தவன் கம்பத்துக்கு இருந்தான், அப்படியே கடல்ல மண்ணும் இல்லை மீனும் இல்லை. என்ன நீங்க என்ன புது ஆக்களா இருக்கணும், நாங்க யாழ்ப்பாணம் நீங்க என்ன யாழ்ப்பாணம். அப்போ உங்களை பார்த்தா யாழ்ப்பாணம்னா எவ்வளோ உங்களோட சுந்தரம். நாங்க விளையாட்டு அது ஒரு பாரமா எங்கிட்ட படமா எங்களுக்கு அவர் கடவுள் எங்களை பிள்ளையெல்லாம் பாதுகாத்து தந்த மன்னார் பக்கத்துல சிலாவுத்துறை இருக்குங்க. அங்க தொழில் செய்த பொழுது கடல்ல வேலை இது என்ன சாமானு தெரியாம இருக்குது. ஏலியன்ஸ் வந்து கப்பல் மதாரிக்கு ஏலியன்ஸ் கப்பல் மதாரிக்கு உண்மையாதான் என்னன்னு தெரியல. என்னது சிவினேட்டர் என்னன்னு தெரியல. வல்வாடித்துறையில் நிற்கிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் இருந்த வீட்டுக்கு முன்னுக்கு, அவர் பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். ஆனால் வீடு இல்லை, ஒரு பலவு தான் கிடக்குது. அதை காண்பிக்கும் பாருங்க. யாழ்ப்பாணம் வந்தால் நாங்கள் வந்து கட்டாயம் இந்த இடத்தை வந்து பார்த்துட்டு போகணுமென்று கண்ணாடக்கூடிய ஆசை. அப்போ இந்த யாழ்ப்பாணம் வந்தபடியாக முக்கியமான இடங்கள் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் பார்த்துட்டு வந்திருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தலைவர் பிறந்து வளர்ந்த இடம். இந்த இடத்துல வந்து அவர் வந்து அவங்களோட வீடு இந்த இடத்துல இருந்துருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு முன்னுக்கு ஒரு மதில் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல ஒரு பெரிய வீடு ஒன்று இருந்துருக்குது. வீட்டை பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் உடைச்சி தரமட்டமாக ஆக்கி இப்போ வெறும் பலவு தான் இருக்குது. பாருங்கள். இதில் வந்து அவங்களோட கிணறு மட்டும் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து தலைவர் குடும்பம் பாவிச்ச கிணறு. இது வந்து கிணறு பாருங்க, எப்படி இருக்குது. கிணறு மட்டும்தான் நிச்சயமாக இருக்குது. இந்த கிணறு வந்து பாலடைஞ்சு போய் கிடக்குது. ஒரு அடையாளம்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த இடத்துல இருந்து கட்டிடமெல்லாம் உடைச்சி எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்குது. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் வந்து இடத்த வந்து வேனை பார்க் பண்ணி போட்டு இதுக்குள்ள வந்து பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவாக பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வளவு வந்து யாருக்குரிய வளவு வந்து இப்போ இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் தலைவர் பிறந்து அவர் வளர்ந்த இடம் என்று மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் இடையில எல்லாம் விசாரிச்சா வந்தாங்க. இதை பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வழி கிடக்கு பிரபாகரன் இல்லம் என்று அதை வந்து அழிச்சிருக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது ஒரு வளவு கிடக்குது. நாய் ஒன்று வருதுன்னு. ஓகே வாங்க, நம்ம அந்த ஐயாட்ட போயிருக்கா சும்மா கதைப்புமே மட்டுமே. எப்படி ஐயா, வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நான் வந்து மட்டக்களப்பிலிருந்து வரேன்.
மலையளவு அப்ப தலைவர் பிறந்த இடத்த நாங்க பாக்குறதுக்கு ஆசையில வந்தாங்க. அப்ப தலைவர் பிறந்ததுக்கு இந்த இடத்துல தான் பிறந்திருக்கிறார், இந்த இடத்துல வளர்ந்துருக்கிறார். அப்ப உங்களுக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். நீங்க நான் ஒன்று கேட்கணும்ன்றா இந்த வளவு வந்து வெறுமையா கிடக்குது. அப்ப அவர் இருந்த வீடு வீடெல்லாம் உடைச்சிட்டாங்க. வேற என்ன இவங்கெல்லாம் செய்தவங்க வேற என்ன உடைச்சிட்டு போனாங்க. ஜாம வந்து ஒரு கிழமையா ஆயுதங்களால உடைச்சவங்க. அப்புறம் ஒரு நாள் செக்கலுக்கு புல்டோசர் இதெல்லாம் நிப்பாட்டி போட்டு இரவோட இரவா எல்லாம் அப்படியே அடியோட அடிய கொண்டு அப்படி எல்லாம் அப்படியே கொண்டு போட்டாங்க. அந்த கிணத்தை மறந்து போனாங்க. கிணறு மட்டும் அப்படியே அந்த கிணத்து முன்னுக்கு தான் என்ற வீடு. அதுக்கு முன்னு வீடு முன் இப்படி தான் என்ற வீடு. மட்டக்களப்புல என்ற பிள்ளை படிச்சவள் என்ன வேறு வேற அந்த பள்ளிக்கூடம் அங்க படிச்சவள் ஏஜிஓசில வேலை செய்யறப்ப. உங்களோட பேர் ஐயா? எந்த பேர் சத்திவேல். நீங்க இந்த தலைவர் ஏரி கூட நீங்க அவரோட பாத்துருப்பீங்க, அவர் விளையாடினது இல்ல அவர் ஸ்கூல் போனதா பாத்துருப்பீங்க. இல்ல நான் அவர் எந்த கிளாஸ் பற்றி இல்லை, தமையன் தான் எந்த கிளாஸ். தமையன் மனோகர் அவரும் வெளிநாடு போயிட்டாரு. அவர் இப்படி சோரி சுரட்டு பிள்ளை. அவர் ஒரு பதுமையான ஆள். தகப்பெரும் அப்படித்தான். இவர் பக்கத்து விடுதானே. அப்ப நான் அங்க இருந்தேன். கல்யாணம் கட்டினா இங்க இந்த மனுஷிக்கு எல்லாம் தெரியும். ஒருக்கா கண்டு இருக்கிறேன். ஒருக்கா மீட்டிங்கு வரைக்கும் அந்த 13 பேர் செத்தாங்க. மற்றபடி அவரை காணையிலாதானே என்னென்னு காண்றது. சின்ன வயசுல இருக்கு. சின்ன வயசுல நான் பிறந்து இல்ல தானே. அப்ப சமயம் தானே பிறந்து என்னோட எந்த வீடு அங்கே இல்லை. அப்ப அவையில குட்டுமணி தங்கத்துறையாக நல்ல பிறந்து நீ அவைய கண்டுபிடிக்கல. அங்க இருக்கிறோம் எங்க போய் நம்ம கண்டுபிடிக்கல. அவ்வளோ அந்த மெட்ட இங்கே நடந்த நிகழ்ச்சியெல்லாம் சொன்னா நீங்க பல்லடத்துறையில ஆச்சரியப்படியும் நான் இதை சொன்னாலும் கதா சென்றாலும் என்ன ஆமிக்காரன் கொண்டே சுட்டு போடும். வேற இவங்கள தலைவர் சொந்தக்காரர்கள் ஏரியாக்கள் இருக்காங்களா? இந்த ஒழுங்கைகளை எல்லாம் சொந்தக்காரன் 5-6 குடும்பம் 8 குடும்பம். நான் மனுஷி சொந்தம் தான். அப்புறம் நான் சமையன் ஒரு வகையில ஒரு சமையன் முறை 8 வீடு இருக்கு. தலைவர் வந்து இதுல இருக்கிறதா? சின்னல இருந்திருப்ப நான் காணையில. நான் இந்த இடத்துல இல்ல. எந்த வீடு எந்த வீடு அங்கே இல்ல. அப்போ சரி. அப்ப நாங்க வந்து மடையில வந்து வந்திருக்கோம். சரி, நாங்க வந்து தலைவர் தான் பார்க்க வந்தாங்க. அப்ப நாங்க பரியா போயிட்டு நீங்க மட்டுமல்ல இல்ல, நேற்று இந்தியாக்காராக்கள் வந்தது தெரியும். ஒரு ஆக்கள் வந்த இந்தியால இருந்து அன்றைக்கு அதுக்கு முதலும் வந்தது. அதுக்கு முதல் 2 பொம்பளை பிள்ளை ஒரு பொடியர் வந்து செக்கலுக்கு 7 மணிக்கு வந்து ஐயா நீங்க இந்த மாதிரி நான் சொன்னேன். இந்த வீடு யாரு சொந்தமா இருக்குது? அது இதோ இது சகோதரங்களுக்கு ஒரு தரம் கிட்ட போக மாட்டார். ஆமிக்காரன் பட மாட்டான். எங்கட வீட்டுக்கு முன்னுக்கு மாவீரத்துக்கு வந்துடுவான். அதாவது துறக்க முடியாது. 7 நாள் 5-6 நாளைக்கு வந்து சகோதரங்களுக்கு இந்த பேர்ல அது அரண்டு நாங்க விசாரிக்கல. எம்ஜிஆர் அது நாங்க விசாரிக்கல. அந்த எம்ஜிஆர் ஒவ்வொரு வருஷம் பெரிய விழா கொண்டாடுறாரு. அந்த அவங்க இந்தியாக்காரங்கள் வந்து நேற்று வந்தவங்க முந்தினாத்து வந்தவங்க. இப்ப இந்த வளவு கொடுக்கணும்னு யாரு கொடுப்பாங்க? யாரும் ஒரு தரம் வேண்ட மாட்டாங்க. யாரு கொடுக்கணும்னு தெரியும். யார்கிட்ட பேர்ல இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நான் இப்ப மனுஷியா விசாரிச்சா தெரியும். மனுஷி சொல்லலையா? நானே எல்லாத்தையும் கேட்கறேன். வீடு காணிப்பிரவா தாயின்ற விட பெண் சாப்பிட்ட விட சகோதரத்துக்கு பொம்பளை சகோதரம் இருக்கு தானே. அவைகளுக்காகத்தான் இருக்கு. இருக்காங்களா? அவங்க வெளிநாடு. அவங்க ஒரு நேரம் வந்து அவங்க வீடு கட்டி போயிருப்பாங்க. வீடு கட்ட 5 வயசு விட மாட்டாங்க. கிட்ட போவாது. காணி பத்தி கவனிச்சல்காரனே வர மாட்டான். எல்லாம் காடு பத்தி மயில புடுங்கி மண்ணாங்கட்டி புடுங்கி இருந்தா போய் கவனிச்சலுக்கு 60 வருது அவனே வர மாட்டான். ஏதோ ஒவ்வொரு இது நடக்கும் தானே. மாவீரர் அந்த ஒரு மாவீரர் இப்ப ஏதோ ஒன்று நடந்தது. அப்ப அவங்க கவனிச்சலால விட்டு தான் அவங்க வந்து இதை துப்புரவு பண்ணினவங்க. என்ன பயம் என்ன தலைவர் வளவு வாரதுக்கு? சரி, அப்ப நாங்க தலைவர் வளவை பற்றி இந்த ஊரை பற்றி நாங்க மட்டக்களப்புல மட்டக்களப்பு கோட்டைகள். சரி, அப்ப நாங்க வாரம் போயிட்டு ரொம்ப நன்றி. நன்றி. ஒரு காலத்துல மகாத்மா காந்தி படம் இருக்காரு. மகாத்மா காந்தி ராஜீவ் காந்தி படம், நேரு படம், லால் பகதூர் படம், எங்க எல்லாமே லிபரேஷன் ஆபரேஷன் ஒரு காலத்துல நடந்த போது இந்தியா ராணுவத்துக்கு அதே தள்ளி கொடுத்தாங்க. என்ன திருப்பி கோவில் தானே
இப்ப நீங்க தலைவர் பாக்குள்ள எப்படி கெட்ட படம் அடிக்கிறா என்ன இப்படி கொண்டு இதெல்லாம் அடுத்து கொண்டிருக்கு. எங்களுக்கு ஒரு ஆவணப்படுத்தி வைக்கிறது அவரோட இல்லை. ஐயா ஐயா நீங்க எது சொல்லுங்க தலைவர் பாக்குள்ள நீங்க பாத்தீங்க தலைவர் இப்ப நீங்க தலைவரை பாத்தீங்க விகார அமைப்பதற்கு திலீபன் எம்பி ஐயா அது விடுங்க. நம்ம எங்களுக்கு வேணும் தலைவரை பற்றி. தலைவரை வந்து கெட்டப்பொருள் அடிக்கக்குள்ள எப்படியா காஜரியோட போனவரா இப்படி கலசாங்கட்டையோட நீங்க எப்படி கண்டுனீங்க வர எப்படி பாத்துனீங்க? நாங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்களே, சின்ன பிள்ளைங்க நாங்கள் அவர் சின்ன பிள்ளையா இருக்க நாங்க கொஞ்சம் வளர்ந்த பிள்ளையா அதெல்லாம் இதெல்லாம் போட்டி கொடுக்கலாம் விளங்காது. நாளைக்கு சிக்கல் அம்பளை கூட நீங்க போட்டோ எல்லாம் எடுக்கிறது வரீங்க. ஓ இல்ல இல்ல சிக்கல் இப்ப எங்கட போது வேற போகுது அப்படின்னா எங்கட போது வேற போகுது இவ்வளவு போனோம்னா நாங்க என்ன சொல்லுவோம் அவரோட பிள்ளையா நீங்க கெட்ட பிள்ளை அடிச்சீங்க. நாங்க இன்னொரு காட்டி நாங்க வயது ஊனாங்க. ஓ வயது ஊனாங்க. அவர் சின்ன பிள்ளையா அப்படி தெரிய கூட சின்ன பிள்ளை கோயில்களில் இருப்பார் இருப்பார் கெட்ட பிள்ளையோட. ஸ்கூலுக்கு போறலையே அவர்? ஸ்கூலுக்கு போகலையே? ஸ்கூல்ல படிக்க வருங்க. அப்ப கெட்ட பிள்ளை வச்சுட்டு அந்த மரத்துல இருப்பார். அங்கே கொடியோட்டோட சேர்ந்தீங்க அவ்வளவு உங்களுக்கு தெரியும் கண்ணால கண்பைக்கு நேரடியா கடைசியா போல வளர்ந்த அப்புறம் நாங்க பார்த்தோம் புலிபுரம் மீட்டிங்ல வரைக்கும் பார்த்தோம். புலிபுரம் மீட்டிங்ல நேரடியா அப்ப அந்த புலிபுரம் எல்லாம் அப்ப கனவு எல்லாம் கூட்டத்துக்கு இந்த இடையில சுத்தி தெரிஞ்சு இந்த இடையில வந்து அங்க கூடுதல் அங்க அவங்களோட கோயில் சிவன் கோயில். சிவன் கோயில் சரி. அப்ப நாங்க வாரம் போயிட்டு இந்த இடம் மண்டலம் சரி அப்ப வாரம் போயிட்டேன். தேங்க்ஸ் ஐயா. உங்களோட பேரு? பேர் எனக்கு செந்தில். செந்தில் போய் பேரு சொல்லி சும்மா சொல்றீங்களா? செந்தில் நாங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டோம், சாவுக்கும் பயப்படாது. அதான் நான் இந்த ஏரியாவை பொறுத்த மட்டும் நிறைய சாவு பயப்பட்டாங்கல்ல தலைவர் வாழ்ந்துக்க மாட்டாரு. நான் பயப்படல. நாளைக்கு அங்கே போகணும் அதுக்கு தான் அந்த இடைஞ்சலுக்கெல்லாம் கூடாது. அப்ப நாங்க வாரம் போயிட்டு ஒரு செய்ய முடியாது வாரமா. நன்றி ஐயா. பாத்தீங்கன்னா இன்னைக்கு இடம் வந்து யாழ்ப்பாணத்துல வல்வெட்டித்துறையில் நிற்கிறோம். பாத்தீங்கன்னா தலைவர் பிறந்த இடத்துல வந்து நான் கடைசியை வீடியோ போட்டிருப்போம். அந்த இடத்துல நிற்கிறோம். வந்து பாத்தீங்கன்னா தலைவர் வீட்டை பார்த்துட்டு அந்த வளவையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து டிரெக்டாக வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு இருக்கிறோம். இப்போயும் வந்து இதுக்கு பிறகு வந்து எங்கெங்கே போகிறோம் என்பதை பற்றி இந்த வீட்டை பார்த்துக்கொள்வீங்க. வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லஞ்ச் எடுத்து போட்டு தலைவரை வீட்டை பார்த்து கூட இந்த பார்த்துருப்பீங்க. இந்த கடந்த வீடியோவில் தலைவரை வீட்டை பார்த்துருப்பீங்க. தலைவர் இருந்த வீடு இல்லை அதில் ஆனால் வளவை பார்த்துருப்பீங்க, அந்த இடத்தை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வில்லேஜ் ஹோட்டல் ஜஃப்னா பாருங்கள், நார்த்தன் பாயிண்ட் வில்லேஜ் ஹோட்டல் ஜாஃப்னா. அட்ரஸ் வந்து உரிகாண்டு வல்வெட்டித்துறை ஜாஃப்னா. இதுதான் வந்து நாங்கள் நிற்கிற இடம். வந்து வெண்டைக்கு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு பிறகு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போகணுன்னு ஐடியா பண்ணல. முடிஞ்ச அளவில் எங்களால் முடிஞ்ச இடங்களை நாங்கள் காட்டி கொடுக்குறோம். தம்பி கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் வாங்க, இப்படி வாங்க. ஓகே வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஹோட்டல் ஜாஃப்னா நார்த்தன் பாயிண்ட்லேருந்து நாங்கள் தம்பிட்டு நாங்கள் கேட்போம் எப்படின்னு சொல்லி. இப்போ வந்து உங்களோட ஹோட்டலை பற்றி சொல்லுங்கள், உங்களோட ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டை பற்றி சொல்லுங்கள். உங்களோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து எத்தனை ஹோட்டல் எத்தனை ரூம் இருக்குது? இங்கே நார்மலாக 15 ரூம்ஸ் இருக்குது. நார்மலாக இது ஹோட்டல் வந்து இந்தியன்ஸ் சாப்பாடு தான், இந்தியன் ஷெஃப் தான், இல்லை நார்த் இந்தியன் சாப்பாடு இதெல்லாம் இருக்குது. இந்தியன் ஷெஃப்ஸ் அதாவது சமைக்கிறாங்க இந்தியன் சாப்பாடு தான். ஸோ இந்த ஹோட்டல் ஓப்பன் பண்ணி 3 years ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ நார்மலாக சொல்ல போனால் இந்த ஓனர் வந்து இங்கே வெல்வெட்டுத்துறை தான், நோர்வேல இருக்கா ஜெயச்சந்திரமூர்த்தின்னு சொல்லி இந்த ஹோட்டல் கட்டினவர் வெல்வெட்டுத்துறை அவர் நோர்வேல இருக்கு. நோர்வேல இங்கே வந்து போகிற மாசத்துல ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி எப்படி சொல்றது, நல்ல ஒரு அன்பா ஃப்ரெண்ட்லியா வந்து வரவேற்பு தொடக்கம் கதைக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா தம்பி கதைக்கிறவே விடாங்க பாத்தீங்களா எப்படி பதுமையா கதைக்கிறாங்க. அப்ப இங்க வந்து எல்லாமே இருக்குது, பார் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, ரூம் இருக்குது, 3 டைம் ஃபுட் கிடைக்கும், எல்லா மீலும் கிடைக்கும்.
அப்போ வந்து உங்களோட 15 ரூம் இருக்குன்னு 15 ரூம் இருக்கு. ரூம் ரேட்ல என்ன ஃபுல் போட் அப்படி ஹாஃப் போட் அப்படி இப்போ நீங்கள் நார்மலாக எங்கள்கிட்ட வந்து ஃபேமிலிஸ் அதாவது 5 பேர் தங்கக்கூடிய ரூம்ஸும் இருக்கு. நல்ல லக்ஸரி மாடல், எல்லாமே லக்ஸரி மாடல் ரூம் தான். இப்போ உங்களுக்கு அதோட வந்து ஃபாரினர்ஸ் சைட்லையும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ சாண்ட்விச் சம்மந்தப்பட்ட இது ஒரு எடுத்துக்கலாம். எங்களோட நார்மல் ஜெஃப்னா ஸ்டைல் தோசை இடியப்பம் அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃபுல் போட்டாக வந்து எடுக்கணும்னு சொன்னால் நார்மலாக 15,000 ரூபா முடியும். நீங்கள் லஞ்ச் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொன்னால். அதே மாதிரி இப்போ கனிமூன் பேக்கேஜ்கள் இருக்குது. இப்போ வெட்டிங் பண்ணாக்கக்கூடிய பேக்கேஜ் எல்லாம் இருக்குது. அது நார்மலாக 25,000 ரூபா 3 டைப். இப்போ லஞ்ச் எல்லா இதுகளோட ஃபெசிலிட்டியோட ஸ்பெஷல் சாப்பாடு சாப்பாடு. மற்றது நீங்கள் இப்போ இங்கே வந்து போட்டிங் இதுகள் இருக்குது. இங்கே போட்டிங் போட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து பக்கத்துலேயே கடல் இருக்குது. அந்த கடல்ல வந்து போட்டிங் போய் கொள்ளலாம். போட்டிங் ரேட்ல நம்ம எப்படி நார்மலாக நீங்கள் ஃபேமிலிஸ் அப்படின்னு போய்க்கல ஒரு 12 பேர் போகக்கூடிய மாதிரி வசதிகள் இருக்கு. 12 பேர் 15 பேரும் போகலாம். பெரிய கொஞ்சம் மேலே கொஞ்சம் பேர் நடந்தும் இருக்குது. முடிஞ்சதுன்னா 15 பேர் போகலாம். அதை விட நார்மலாக நீங்கள் பஸ் சர்வீஸ்கள் இருக்கு. கொழும்பு எஃப்னா பஸ் சர்வீஸ்கள் இங்கேருந்து போகலாம். பஸ் ஏர்போர்ட்ல இருந்து ஏற்றிக்கிட்டு இங்கேயே ரூம் நீங்கள் தங்கக்கூடிய வசதி. இங்கே இருந்துட்டு சுற்றி பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்தாங்க இங்கேருந்து டிரெக்டாக கொழும்பு போகக்கூடிய வசதி எல்லா வசதிகளும் இருக்கு. இப்போ எங்களோட கொழும்பு எஃப்னா பஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி இப்போ ஏர்போர்ட்ல விட்டுட்டு போகணும். அதே மாதிரி ஏர்போர்ட்ல வந்து ரங்கராக்களும் அங்கேருந்து வரை இங்கே வந்து ஃபெசிலிட்டியா தங்கி போகக்கூடிய மாதிரி வசதி. அப்படியே நம்ம ஏர்போர்ட்ல வந்து ஏர்போர்ட்ல இறங்கி டைரக்டா வில்லேஜ் ஹோட்டல் வருதுன்னு சொன்னா அங்க வந்து உங்களுக்கு அப்படி சர்வீஸ் இருக்காங்க. ஏர்போர்ட்ல இருந்து ஏர்போர்ட்டுக்குள்ள போது இப்போ எங்களோட பஸ் ஏர்போர்ட்டு போய் வராது. இப்போ நீங்கள் எங்களை புக் பண்ணீங்கன்னா நாங்கள் அங்கே 2 ஏற்றிட்டு வருவோம். இப்போ புக் பண்ண சொன்னா இப்போ ஃபாரின்ல இருந்து வாராக்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன டைம் இப்போ நார்மலாக நைட் டைம் இதுதான் பாரு. இப்போ இங்கேருந்து இரவில் தான் ட்ராவல்ஸ் ஆகிறது. ஒரு இப்போ நைட் இங்கேருந்து ஒரு பஸ் 8க்கு போகும். சாட்டர்டே சண்டே அப்படின்னு பிஸி இருந்ததுன்னா 2-3 பஸ் போகும். மற்றபடி நார்மலாக ஒரு பஸ் போகும், ஒரு பஸ் அங்கேருந்து வரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாரின்ல இருந்து பார்க்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு அடிங்க 077-777 அதாவது 257 077-05-75 இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு அடிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து டிரெக்டாக வந்து இங்கே தங்கிட்டு திருப்பி இங்கேருந்து நீங்கள் வந்து டிரெக்டாக வந்து கொழும்பு போகக்கூடிய வசதிகள் அவங்க செஞ்சு தருவாங்க. தம்பி பேர் என்ன? ரகு. தம்பி வந்து சந்திச்சிங்கன்னா அவருக்கு எல்லா ஏற்பாடும் நினைச்சிருவாரு. நம்பர் திருப்பி சொல்லுங்க 077-777-777-5 இந்த நம்பருக்கு அடிங்கோ. அடிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து எத்தனை மணிக்கு பஸ் வருது, அங்கே எத்தனை மணிக்கு நீங்கள் இங்கே வரக்கூடிய மாதிரி வசதி இருக்குமன்றதை அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அப்போ அந்த பஸ்ஸை நீங்கள் ஏறி கொண்டு வரலாம். வந்துட்டு இங்கே இந்த ஹோட்டல்லேருந்து கூட நீங்கள் வந்து டிரெக்டாக வந்து ஏர்போர்ட்டுக்கு போகலாம். அப்போ உங்களுக்கு ஃபாரினர்ஸ் கூட இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு சுற்றி பார்த்துட்டு போகலாம். என்னென்னு சொன்னால் சொல்கிறேன் வந்து பக்கத்தில் வந்து தலைவர் வீட்டை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவீங்க. தலைவர் வளவை பார்க்குறதுக்கு இருந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவீங்க. வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணிட்டு போகலாம். பக்கத்தில் இருக்குன்னு பக்கத்தில் வந்து தலைவர் சிவன் கோயில் பரம்பரை சிவன் கோயில் இருக்குது. பக்கத்தில் அவர் ஊர் சொந்தக்காரர்கள் இருக்கிறாங்க. எல்லாரையும் விசாரிச்சுட்டு பார்த்துட்டு சந்தோஷமாக போகலாம். என்ன அதோட வந்து போட்டிங் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பீச்சை காட்டுங்க. இந்த போட்டிங் செய்துலாம் பாருங்கள். இங்கேருந்து நம்மளோட மருமக்கள் கூட அந்த பீச்சில் விளையாடுறாங்க. அப்போ இந்த இதில் வந்து போட்டிங் கூட போய்கொள்ளலாம். மற்ற வந்து ஃபுட் 3 டைம் ஃபுட் நல்ல தேவையான ஃபுட்லாம் உடனே மேக் பண்ணி தருவாங்க. ஓகே, அப்போ வந்து நாங்கள் தொடர்ந்து சாப்பிட போகிறோம். இங்கே சாப்பிட்டு போட்டு நாங்கள் வேறு எங்கெல்லாம் போகிறோம்னு சொல்லி நாங்கள் ஒரு வீடியோவில் காமிப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி தம்பி. நன்றி. ஓகே, நன்றி. ஆவி பறக்குது பாருங்க. ஆவி பறக்குது. தந்தூரி சிக்கன் அண்ட் ஒயிட் ரைஸை போட்டு ரைஸ் கூட சாப்பிடக்கூடாது. ரைஸை போட்டு தந்தூரி சிக்கனை எடுத்து வச்சு ஒன்று எடுத்து வைப்போம். ரைஸ் இதை சாப்பிட்டு போட்டு நாங்கள் முழுவோம். Wow, super ya. Wow, என்ன இது என்ன ஃபேமிலி ரூம், ஃபேமிலி ஸ்வீட்.
டபுள் பெட் ஒன்று இருக்குது. டபுள் பெட் ஒன்று இருக்குது. இங்கே டபுள் பெட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பீரோ இருக்குது. பீரோவில் வந்து அயன் பாக்ஸ் இருக்குது. அயன் டேபிள் இருக்குது. பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் சோபா இருக்குது. வந்து ரெஸ்டாரண்ட் பார். இப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட் தான் வந்து தம்பியில் சாய்ச்சினாங்க. தம்பியோட சவுண்டு சாய்ச்சினோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா பார் இருக்குது. பார் இருக்குது. தேவையான எல்லாமே இருக்குது. பாரில் பாரில் எல்லாமே இருக்குது. தேவையான எல்லாமே இருக்குது. ஓகே, எப்படி பார்த்தீங்கன்னா புஃபே ஐட்டம் இருக்குது. பார்த்தீங்கன்னா காங்கேஷ் துறை நேவி கேம்பு வந்துருக்கேன். வாங்க பார்ப்போம். சில வேலை வீடியோ எடுக்க விடுவாங்களோ தெரியாது. பார்ப்போம். ஒரு இதுக்குள்ள போகிறாங்க இல்லை இதானே போகிறாங்க. இது என்ன இருக்கு? இதில் பீச் இருக்கு. ஸ்விம்மிங் பூல் இருக்குண்ணே. என்ன இருக்கு பீச்சுன்னு? வாங்க வாங்க. இல்லை இல்லை எடுப்போம். நான் சாய்ப்பேன். வாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன நேவி கேம்பா? நேவி கேம்பா? இது நேவி குவார்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நேவி கேம்ப்னு சொன்னேன். பார்த்தீங்க இது வந்து நேவி குவார்டர்ஸ். இது நேவி குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல். இதில் பாருங்கள் கட்டிடத்தில் பாதுகாப்பு படைகள் ஜால். ஓகே, அப்படியே இங்கே பாருங்கள் இப்படி அழகாக இருக்கேன்டி. நேவி கேம்ப்னாலும் ப்ரைவேட் டைனிங் ஹால் இங்கே சாப்பிடலாம். அழகான ஒரு பிளேஸ் உண்டு பாருங்க. சூப்பர் பிளேஸ். வாவ், டீ ஒன்று ஆர்டர் பண்ணா குடிக்கலாம். என்ன இருந்து டீ ஒன்று ஆர்டர் பண்ணா குடிக்கலாம். என்ன ப்ரைவேட் டைனிங் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டர் பண்ணி குடிக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒருக்கா பீச்சுக்கு போய் பார்த்துட்டு வருவோம். இது என்ன சாமானு தெரியாமல் இருக்குது. ஏலியன்ஸ் இது மாதிரி ஏலியன்ஸ் வந்து கப்பல் மாதிரி தான் இருக்கு. ஏலியன்ஸ் கப்பல் மாதிரி தான் இருக்கு. உண்மையாக தான் என்னன்றே தெரியல. என்னது ஓசியனர் சிவினேட்டர் என்னன்னு தெரியல. ஓகே, வாங்க பீச்சு போய் பாப்போம்.
வாங்க பாப்போம். எதால போகிறது இது? அதால இல்லை வழி, இதெல்லாம் போகும். வாங்க. இது வந்து ஆலமரம் பாருங்க. இது ஆலமரம். ஆடு வளர்த்தாட அங்கே பிச்சு கொண்டு போடலாம். ஆலமரத்திலேயே பாருங்க. உண்மையா சூப்பர் வீடியோ மேனா இன்றைய தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. வா வெயில் என்ன மீன் பிடிக்கிறதா? வாவ், முருங்கைக்கால் நிறைய இருக்கு. நல்ல தண்ணி, நல்லா இருக்கு. குடிக்கலாம் போலனே, குளிக்கலாம் தானே? சரி, ஓகே, வாங்க அப்படி பாப்போம். மற்ற இடங்களை பாப்போம். அப்படி அதே அதே பெஸ்ட் சொல்லியல. வேற வீடியோ அப்படிதான் வேணும். இல்ல இது வந்து அங்க இந்த ரெயினை சூம் பண்ணி காட்டு. பாருங்க, போட் இருக்குது. போட் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, வாஷ்ரூம் இருக்குது. இதில் குளிக்கலாம் போய் போயிடலாவே. நல்ல பிளேஸ் உண்டு. வந்தபடியாக இருக்கலாம். இது ஒரு கப்பல் உண்டு. என்னென்னு தெரியுமா? இது நீர்மொழி கப்பல் முன்னுக்கு மேலே எழும்பி வர்றது. நீர்மொழி கப்பலில் மேலே எழுப்புகிறது இதுதான். நீர்மொழி கப்பலுக்குள்ள கப்பலை மேலே எழுப்புறது இதுதான். இதோ கப்பல் அவ்வளோ பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பிளேஸ் வந்து காங்கேஸ்துறையில் வந்து நேவி, அதாவது கடல் பாதுகாப்பு படையினர் இருக்கிற குவார்டர்ஸ் தான் இது. இந்த இடத்துல பாருங்க, பிரைவேட் ஆக்கள் யாரும் வரலாம், உட்கார்ந்து எந்த வழியாக குளிச்சுட்டு போகலாம், டீ குடிக்கலாம். ப்ரைவேட்டாக வந்து உங்களுக்கு சாப்பாடை கூட ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். இங்கே வந்து அது குளிக்கலாம். ஸ்விம்மிங் பூலில் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. நான் இப்போ காய்ச்சேன் அவரோட ஸ்விம்மிங் பூலில் யூஸ் பண்ணலாம். எந்த விதமான தடையும் இல்லை. யாரும் வந்து போடலாம், யாரும் வந்து இது பயன்படுத்தலாம். இந்த இடத்த பிளேஸை யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்காக சொல்கிறாங்களா இல்லை என்னென்னு தெரியல. உண்மையில் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து எதுவும் ஒன்றுமே கேட்கல. ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்க தான் அவர் சொன்னார். ஓகே.